ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். வேகமாய் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம். ம் 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 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. இந்த வசனம் நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சா? இந்த வருஷத்தில் நான் எப்போ வேணாலும் இந்த வசனம் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். சரியா? ஆண்டோடைய வசனத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்து போயிடவே கூடாது. இது உங்களுக்கான வாழ்வழிக்கிற வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் அந்த மாஸ்லெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இது வாழ்வழிக்கும் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் அது தெரியல, இப்படி தானே ஈஸியாக மறந்துட்டு போயிடும். வாழ்வழிக்கும், அது லைஃப் தருகிற வாழ்க்கை, அதுதான்ப்பா அவனுக்கு லைஃப். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வசனம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ளே பதியுதோ, எவ்வளோ வசனம் நமக்குள்ளே போகுதோ அவ்வளோ நம்மளுக்கு ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு எதிராக வருகிற தடைகளை மேற்கொள்ளணும்னா ஒரே ஆயுதம் என்னது தான்? வசனம் தான். வசனம் தெரியலன்னா பிசாசு வரும்போது என்ன செய்வீங்க? சொல்ல வசனமே தெரியலன்னா ரொம்ப பரிதாபமாக நிற்போம்ல. ஆமாம். அதனால் வசனம் தெரிஞ்சாதான் நம்ம அவனை மேற்கொள்ள முடியுமே. ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை அதிகமாக தியானிக்கிறோம். இன்னும் சொல்கிறதுக்கு கடல் மாதிரி இருக்குது. ஆமாம். இந்த வாரத்தோடு நம்ம இந்த வசனத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியல. ஆனாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்க, ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். சரியா? நிறைய கடல் மாதிரி இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம மொத்தமாக இந்த வசனத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு ஆர்டர் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? இந்த வசனத்தை முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னது? தரிசு நிலத்தை பண்படுத்தணும். தரிசு நிலம் என்ன? இருதயம். என்ன இருதயம்? தரிசு நிலம்னா என்ன? ரொம்ப நீங்கள் ரொம்ப தியாலஜிக்கலாலாம் நான் கேட்கல. தரிசு நிலம்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அது எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். அப்புறம் யாருக்குமே யூஸே இல்லாமல், பண்படுத்தாமல், யாருக்குமே யூஸே இல்லாமல், அது ஒரு பயன்பாட்டிலே இல்லாமல் நிலம் இருக்கும். ஆனால் அதனால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது இல்லையா? அது தனக்கு தானே. தரிசு நிலத்துலேயும் மழை பெய்யும், அப்படி தானே? மழை பெய்யுமா பெய்யாதா? மழை சொல்லுமா, நீ தரிசு நிலம் அதனால் ஒன்றை மேலே பெய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? இல்லை, மழை பெய்யும். ஆனால் தன்னை மேலே பெய்கிற மழையை குடிச்சு அது ஆமாம், அதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை இல்லையா? அப்போது அழகாக வேதம் சொல்லுது, தரிசு நிலம் என்னவா? நம்முடைய இருதயம். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை, அழகாக உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்படி தானே? ஹார்ட், பிரேக் யோர் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்படி தானே? ஒரு இருதயத்தை பண்படுத்துங்க. கடினமாக நம்ம ஆராதனையில் கேட்ட மாதிரி நான் பணியவே மாட்டேன், என்ன சொல்லு, நான்லாம் பணியவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிற இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், கொஞ்சமாவது பணியணும். சரியா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, இல்லை ஒரு மாடு வளர்க்குறீங்க, உங்கள் சொல் பேச்சே கேட்கறது இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்படி தானே? சொல் பேச்சு கேட்காததுக்கு என்ன தான் அடுத்து? பேரம்பு தான், இப்படி தானே? குச்சி தான், இப்படி தானே? இதே மாதிரி குச்சியை ஆண்டவர் எடுத்துட்டாலும் நம்மளால் தாங்கவே முடியாது இல்லை? அதனால் முதல்ல ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? பணிஞ்சிடணும். சரி, முதலாவது தரிசு நிலத்தை பண்படுத்தணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நீதிக்கென்று விதை விதைக்கு. எதையாவது ஒரு விதையை போட்டு வளர்ந்துரும்னு இருக்கக்கூடாது. சரியா? விதையை
நல்ல விதையாக விதைக்கணும். நீதிக்கென்று எப்படியெல்லாம் விதைக்கணும், நம்ம ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நீதிக்கென்று, நம்ம தரித்திரருக்காக தேவையுள்ளவர்களுக்காக எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அது எல்லாம் நம்ம நீதிக்கென்று விதைக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். போன வாரம் பாஸ்டர் நமக்கு தயவை குறித்து அதிகமாக பேசினாங்க. அதனால் நான் அதுக்குள்ளேயும் நான் போகலை. நான் இன்னைக்கு சரி நான் சுயமாக என்ன யோசிச்சிருந்தேன்னா, ஓகே 3 விஷயம் கவர் ஆகிருச்சு. அதனால் நம்ம இன்னைக்கு 4வது விஷயம் என்ன, கர்த்தரை இனி ஆண்டவர் மழையை வருஷிக்கணும், அதனால் அவரை தேடும் காலமாக இருக்கிறது. சரி, இதை குறித்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தேன். உடனே நான் வேதத்தை எடுத்து யார் மேலெல்லாம் கர்த்தர் நீதியை வருஷித்தார் இப்படின்னு சொல்லி பயங்கர ஒரே தியானம் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் அதை அப்படியே மாற்றி விட்டு ஒரே ஒரு மனிதனை குறித்து ரொம்ப அதிகமாக இடைப்பட்டார். 2 மனிதர்களை இன்றைக்கு உங்கள் முன்பதாக வைத்து ஜெபத்தில் நடத்தலாம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ பேசுகிறாரோ அது வரைக்கும் தான் இன்றைக்கி முடியும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? சரி, நான் அதை கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள், வேதத்தில் யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து நம்ம அதிகமாய் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால் எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டான்னு விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இப்போ இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் எப்படி அவனுடைய தரிசு நிலம் பண்படுத்தப்பட்டது, எப்படி அவன் அதற்கு பிற்பாடு நீதிக்கென்று விதைத்தான், பிற்பாடு எப்படி அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான், எப்படி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே தயவை வருஷிக்க பண்ணினார் என்கிறதை குறித்து நம்ம இன்னைக்கு அதிகமாக தியானிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு அனுமதித்தால் எஸ்தரினுடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு என்னால் எஸ்தர் டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? நான் உங்களுக்கு கொஞ்சம் அவுட்லைன் சொல்லி தருவேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் போய் இன்னும் அதிகமாக தியானித்து நீங்கள் எழுதிட்டு வரணும். சரியா? எப்பயுமே ஹெலன் சிஸ்டர் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா எழுதிட்டு வராங்க. இது ஹெலன் சிஸ்டர் மட்டும் எழுதுறதுக்கான ஹோம்ஒர்க் கிடையாது. எல்லா வாலிப பிள்ளைங்களும் எழுதணும். சரியா? சரியா? ஸ்கூலில் கொடுத்தா ஹோம்ஒர்க் கொடுத்தா எழுதுவீங்கள்ல, உங்களுக்கு என்ன புரியுதோ எழுதிட்டு வாங்க. சரியா? எனக்கு எழுத தெரியாதுக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், பரவாயில்ல, உங்கள் தமிழை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதனால் பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், எழுதிட்டு வரணும். போன வருஷம் பாஸ்டர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் பேப்பர் வச்சுருக்கேன். ஹெலன் சிஸ்டரும் டெஹிலாவும் மட்டும்தான் அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? எலிசா செய்த அற்புதங்கள். மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. சோம்பேறிங்களாக இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் தரும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யணும். இது அன்பின் கட்டளை. சரியா? இது உங்களுக்கு வேண்டுகோள்லாம் கிடையாது, இது கட்டளை. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். சரி, இப்போ யாக்கோபினுடைய இருதயம் முதலாவது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பண்படுத்தப்படாத இருதயமா, ஒரு தரிசு நிலமா. ஹல்லேலூயா! அவனுடைய இருதயம் எவ்வளோ கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அப்படிதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எப்படி இல்லையா? பாருங்க, சேஷ்ட புத்திர பாகம் இப்போ யாருக்கு இருக்குது? சேஷ்ட புத்திர பாகம்னா உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? பர்த் ரைட் அப்படின்னா சொத்தில் இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 2 பிள்ளைங்களுக்கும் சம பங்காக பிரித்து கொடுப்பீங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு முறைமை இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது பிறந்தவனுக்கு அவன் சேஷ்ட புத்திரன். சரி, ட்வின்ஸாகவே இருந்தாலும் முதலாவது யாக்கோபும் ஏசாவும் ட்வின்ஸ் அப்படி தானே? ஆனாலும் முதலாவது வெளிப்பட்டவன் யார்? ஏசா இல்லையா? அதனால் முதலாவது பிறந்த பிள்ளைக்கு சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லி பேர். அவனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், சொத்தில் 2 மடங்கு அவனுக்கு கொடுப்பாங்க. 1 பங்கு யாருக்கு கொடுப்பாங்க? இளைய மகனுக்கு கொடுப்பாங்க. 10 பிள்ளை இருந்தாலும் இப்படி தான், 15 பிள்ளை இருந்தாலும் இப்படி தான். ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு எல்லாரை விடவும் 2 மடங்கு சொத்து கொடுக்கணும். இந்த யாக்கோபுக்கு இது மேலே பயங்கர கண்ணு. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுகிறது நான் கேட்டிருக்கேன், சிஸ்டர், ஆண்டவர் என்ன என் கூட இடைப்பட்டதுக்கு முன்னாடி, என்னை ஆண்டவர் திருத்துறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னால் என் சொத்தில் 1 சென்ட் 1 அட்டை கூட என்னுடைய பங்காளிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வராது. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ.
எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம்ப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்கிற லெவலில் ஆண்டவர் மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி அநேகர் பகிர்ந்து கொள்கிறதை நான் வந்து கேட்டிருக்கேன். இந்த யாக்கோபை பாருங்க, அது மேலே ஒரு கண் எப்படி வாங்கலாம், எப்படி இந்த ஏசா கிட்ட இருந்து நம்ம இனி ஒருக்கா பிறந்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதனால எப்படியாவது ஒரு சான்ஸை தேடிக்கிட்டே இருக்கிறார் இந்த யாக்கோபு இல்லையா. அப்போ ஒரு நாள் அதற்கு ஏற்றது போல சமயம் வாய்த்தது. ஆமே, ஏசா வேட்டையாடி நல்லா களைச்சி போய் பயங்கர, அதாவது நம்ம ரொம்ப பசியாக இருக்கிற டைமில் தான் எது மணக்கும், ஆமாம் பிரியாணி மணக்கும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் சிக்கன் குழம்பு பயங்கரமாக வாசனையாக ஒரு நாளும் இல்லாமல் அன்னைக்கு தான். அப்போ பார்த்தீங்களா, ஏசா வரும்போது வீட்டில் ஒன்றுமே இருந்திருக்காட்டி கூட அவன் சமைச்சு என்ன செஞ்சுருப்பான், சாப்பிட்ருப்பான். ஆனால் வர நேரத்தில் தான் இங்கே செம்மையா கூழ் பயங்கரமாக மணக்குது, பாயாசம் மாதிரி. என்ன ஏலக்காலாம் போட்டானோ என்னவோ தெரியல, பயங்கர மனம். இந்த ஏசாவால் பசியை அடக்கவே முடியல. அவன் ஒரு முட்டாள், ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எனக்கு கொஞ்சம் தாடா அப்படின்னு கேட்டான். உடனே வழிக்கு வந்துட்டியா, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தேன், வாடா என் வலிக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நம்ம ஆள் எப்படி கேட்டாரு, ஏய் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தான், எனக்கு ஆணையிட்டு கொடு. இன்னைக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு ஆணையிடுறோம், அது வேற. ஆனால் அந்த காலத்தில் ஆணைன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா, ஒருத்தருக்கு வாய் திறந்து சொல்லிட்டாங்கன்னா அதில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. சரியா, அப்போ எனக்கு அதை விற்று போடு, எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர பசியில் இருந்த ஏசா என்ன பண்ணிட்டாரு, ஏன் நானே இந்த பசியில் செத்துருவேன் போல இருக்கு. எப்படியா, ஒருவேளை பசியில் செத்துருவான், நான் செத்தே போயிடுவோம் போல இருக்கு. நான் செத்ததுக்கப்புறம் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு நீயே வச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாச்சு, ஆணையிட்டு கொடுத்தாச்சு. இந்த அம்மா ஆள் ஒரு நேரம் சாப்பிடாமலே நான் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கிடைச்சாச்சு, சேஷ்ட புத்திர பாகம் கிடைச்சாச்சு. வேதம் சொல்லுது ஏசா அழுதானா தெரியுமா. ஏசா என்ன செஞ்சானா, ஆமாம் அழுதானா. எபிரேயரில் நம்ம வாசிக்கும் போது அவன் சத்தமிட்டு அழுதானா. மனசு இறங்கவே இல்லையே. இப்படிதானே, ஒரே வீட்டில் தானே இருந்தான். யாக்கோபை குறித்து சொல்றது, அவன் குணசாலியாக இருந்தான், கூடாரவாசியாக இருந்தான், வீட்டில் தான் இருந்தான். அண்ணன் அவ்வளோ அழுகிறான், சே ஒரு நேரம் சாப்பாடுக்கு போய் என் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டேனேன்னு அழுதான். இங்கே இறங்கவே இல்லை. பாருங்க, அடுத்து மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வருது. இதோடையாவது உன்னோட பேராசை ஒன்னைய விட்டுருக்கணுமா இல்லையா. ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கியாச்சு, அவனுக்கு உள்ளதையும் வாங்கியாச்சு. இப்போ ஈசாக்கு சொல்றாரு, மகனே, அவனுக்கு ஈசாக்கோடைய கண் பார்வை எல்லாமே போயிருச்சு. மகனே ஏசா, நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், நீ கொண்டு வர சாப்பாடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு போய் எனக்காக ஸ்பெஷலாக வேட்டையாடி என்ன பண்ணி கொண்டு வா, சமைச்சு கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு என் ஆற்றுமா ஒன்றை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். பெற்றோர் வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். பிள்ளைய இஷ்டத்துக்கு, ஆமாம், நிறைய பெற்றோர் சபிக்கிறத பார்த்துருக்கு. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ எல்லாம் உருப்படுவியா, நீ எல்லாம் நல்லா வருவியா, எதுக்கு உன் பிள்ளை அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் யார் உட்கார்ந்து அழுகிறது, அப்படி தானே. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் கூறுகிற, நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலே வந்து தங்கும். அதனால் பிள்ளைகளை சபிக்கிறதுல, பிள்ளைகளுக்கு எதிராக வார்த்தைகளை பேசுறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இதை பேசணும்னு நினைக்கல, ஆண்டவர் ஏன் பேசுகிறான்னு தெரியல, ரொம்ப கவனமாக இருக்கு. சரியா, சரி. அப்போ பாருங்க, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக ஏசா அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வேட்டையாடி கொண்டுட்டு வரான். அதுக்கு முன்னாடியே நம்மால் என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக அம்மா சொன்ன ஐடியாவில் ஆட்டு மந்தையில் போய் ஒரு ஆடை சமைச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொஞ்சம் கூட மனசு கூசவே இல்லை. ஈசாக்கு கேட்குறாரு, இவ்வளோ சீக்கிரம் வேட்டையாடி வந்துட்டியா? இல்லை, சத்தத்தை பார்த்தா யாக்கோபுடைய சத்தம் போல இருக்குதே மகனே. இல்லைப்பா, நான் ஏசாதான். அப்பாவை ஏமாற்றும் போது கூட கொஞ்சம் கூட மனசு என்ன செய்யவே இல்லை, குத்தவே இல்லை.
பார்த்தீங்களா? அப்போ யாக்கோபினுடைய இருதயம் இப்போ எப்படி இருக்கு? இட் வாஸ் ஸ்கீமிங். எப்படி பிளான் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணலாம். நிறைய வீடுகளில் பெற்றோர், விசேஷமாக தாய்மார், இந்த விஷயத்தில் ரெபேக்காலா இருக்கவே கூடாது. தெரியுமா? கெட்ட விஷயங்களுக்கும் மற்றவங்களை ஏமாத்துறதுக்கும் பொய் சொல்லுறதுக்கும். உங்கள் பிள்ளை திருடிட்டு வருதா, ஐயோ கொண்டு வா சூப்பர், இப்படி தான் மகனை கொண்டு வரணும் இப்படின்னு ஒரு நாள் என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளை ஒரு தவறு செய்கிறாங்களா, அதை மூடி மறைக்கணும்னு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க. அதுக்காக போய் பேப்பர் அடிச்சு அப்படி நான் சொல்லலை. சம்மந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க. சரியா? உங்கள் பிள்ளையுடைய குற்றத்தை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ ரெபேக்கா சூப்பராக ஸ்கீம் பண்ணி கொடுக்குறாரு. இதனால யாக்கோபுக்கு இது ரொம்ப பழகி போச்சு. அங்கே லாபான் வீட்டுக்கு, ஏசாவுக்கு தப்பி ஓடி போனா, அங்கே லாபான் வீட்லேயும் போய் அங்கே என்னதான் நடக்குது, ஆமாம், அவன் சொல்லிட்டான், இந்த ஆடெலாம் உனக்கு, இந்த ஆடெலாம் எனக்குன்னு ஒரு பாக பிரிவினை நடந்தா, இவர் அதில் எப்படி இந்த ஆடு குட்டியை இப்படி பறக்க வைக்கலான்னு இவர் ஒரு ஸ்கீம். அப்போ எப்பயுமே ஒரு தந்திரமான, எப்படி ஏமாற்றலாம் இப்படியே தான் யாக்கோபுடைய மனசு ஒரு தரிசு நிலமாகவே இருக்குது, ஒரு கடினமான இருதயமாகவே இருக்குது. சரி, இப்படி மனசாட்சியே இல்லாமல் ஏமாத்துறோமே. ஒரு நாளும் யாக்கோபுக்கு அந்த சிந்தையே என்ன செய்யலை, வரவே இல்லை. எப்படி ஏமாற்றலாம். இன்னொன்று, யாக்கோபுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் பலத்தினால நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், சாதிச்சிருவேன். சேஷ்ட புத்திரபாகம் அவ்வளோதானே. யாரா இப்போ நானே யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறேன்னு வைங்களேன், யாக்கோபு இங்கே பாரு, அதை பற்றி ரொம்ப கவலைப்படாது, இனி நடக்க போகிறது இல்லை. அது ஏசா ஏற்கனவே ஃபஸ்ட்டு பறந்துட்டான், நீ குதிங்கால பிடிச்சி பார்த்து அது நடக்க, சரி விட்டுற யாக்கோபு அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்களேன். யாக்கோபு என்னத்த ரிப்ளை பண்ணியிருப்பார், அதெல்லாம் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்ருக்கோம்ல நிறைய விஷயத்துக்கு, இதெல்லாம் எப்படி செய்யணும், இதை எப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீ செய்யவே முடியாது. ஆமென். ஆமாம், இது ஆண்டவருடைய பலிபீடத்துலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் நீங்கள் நினைக்கிறீங்கள, இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், செய்யவே முடியாது. ஆண்டவர் செய்யாமல் நீங்கள் செய்யவே முடியாது. ஆமென். அதை யாக்கோபுக்கு புரிய வைக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா ஆண்டவர் புரிய வச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் யாக்கோபு நினைச்சான், பிறக்கலைன்னா என்ன, நான்லாம் சாதிச்சிருவேன், சொத்தை வாங்கிடுவேன், என்ன பயன். கடைசியில் ஓடி போன நீ ஒரு தலையணை கூட இல்லாமல் கல்லை வச்சு தூங்க வேண்டியதாக போச்சு. சேஷ்ட புத்திர பாகம் வாங்கினல்ல, நீ அதை அனுபவிச்சியா? உன் தகப்பனுடைய ஆஸ்தியை நீ அனுபவிச்சியா? இல்லையே. நீ ஓடிதானே போன. அங்கே போய் சம்பாதிச்சது தான் அதுக்கப்புறம் இவனுக்கு சம்பாத்தியம், தெரியுமா? அதுவும் ஆண்டவருடைய தயவுனால. அதையும் யாக்கோபுடைய வாயாலே ஆண்டவர் சொல்ல வச்சார், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ யாக்கோபினுடைய இருதயம் கடினமான தரிசு நிலமாக இருக்குது. இப்போ இந்த கடின இருதயம் உடைக்கப்படணும். ஆமென். அதுதான் யாக்கோபின் அனுபவம். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு மறுபடியும் வரணும். கிளம்பிட்டாரு. அதுவும் ஏமாத்துதான். லாபான் கிட்ட சொல்லாமல் என்ன செஞ்சாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. பாதி வழியில் தகவல் வருது. என்ன தகவல்? யாக்கோபே, என்ன எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? யார் வரா? உன் அண்ணன் ஏசா 400 பேரோட உன் சோழியை முடிக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். முடிஞ்சிச்சு. இப்போ நம்முடைய பிளானும் பண்ண முடியல. இங்கே வேர்த்து கொட்டுறதுல, தலையெல்லாம் சுற்றுறதுல எல்லாம் 2 தெரியுது. எல்லாம் நேராக நிற்கிற மரம்லாம் தலைகீழாக தெரியுது. இதில் எங்கே போய் பிளான் பண்ணது?
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கடினமான இருதயம் இருக்கா? என் பலத்தினால நான் சாதிச்சிடுவேன், என்னால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை, எப்படியும் நான் அதை வாங்கிடுவேன், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் வரும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைக்கிறார், அந்த தரிசு நிலத்தை உடைக்கிறார், அந்த கடின இருதயத்தை ஆண்டவர் உடைக்கிறார். ஏசா வரான்னு சொன்னத ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. லாபானை ஏமாத்த தெரிஞ்ச யாக்கோபு, ஏசாவை ஏமாத்த தெரிஞ்ச யாக்கோபு, அப்பாவை ஏமாத்த தெரிஞ்ச யாக்கோபுக்கு முடியல, வேற வழியே இல்லை, வழியே இல்லை. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதனுடைய 24 28 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 28. இப்போ என்ன சொல்ல வச்சுட்டார் ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட, நீங்கள் போயிடா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போயிடாதீங்க ஆண்டவரே, நீங்கள் போயிடாதீங்க, என்னை ஆசீர்வதிக்காமல் போயிடாதீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் மட்டும் இப்போ என்னை ஆசீர்வதிக்கலைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் இந்த ஏசாவை எதிர்க்கவே முடியாது, எனக்கு அதுக்குள்ள சக்தியே இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்தில் உடைய வச்சார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, வேணும்னே ஆண்டவர் ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறார். அந்த 27ஆம் வசனத்தில் அவர் உன் பேர் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் அங்கே கேட்டார்? அவன் வாயால் சொல்ல வைக்கணும், அவன் வாயால் சொல்ல வைக்கணும். ஏன்னா யாக்கோபு என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? எத்தன், ஏமாத்துக்காரன். யாக்கோபுங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? ஏமாத்துக்காரன், எத்தன். நான் எத்தன் தான் ஆண்டவரே, நான் ஏமாத்துக்காரன் தான் ஆண்டவரே அப்படின்னு அவனை சொல்ல வைக்கணும். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ கடிந்து கொண்டாலும் சிலரால் என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? தாழ்ந்து வரவே முடியல, தாழ்ந்து வரவே முடியல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நீ அறிக்கை பண்ணு, நீ தாழ்மைப்படு, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபே, உனக்கு உயர்வு வரணும்னா, உன் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும்னா நீ தாழ்மைப்படணும், நீ உன்னை தாழ்த்தணும், நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்கிறதை நீ உணரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் யாக்கோபினுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. அதுவரைக்கும் யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கனியற்ற வாழ்க்கை, நிரந்தரமாக எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆமென். சிரேஷ்ட புத்திரபாகத்தை வாங்கினான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினான், ஆனால் ஓடுனான். ஆமென். ஹல்லேலூயா. அவனால் அனுபவிக்க முடியல. ஆனால் அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஹல்லேலூயா அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்ட போது, அவனுடைய தரிசு நிலம் பண்படுத்தப்பட்ட போது அங்கே யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே நீதிக்கென்ற விதைப்பு நடக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் யாக்கோபு விதைச்ச விதைப்பெல்லாம் என்னது? தரிசு நிலத்தில், தரிசு நிலத்தில். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? நீங்க நல்ல ஜாதி விதை தான் வச்சிருக்கீங்க, உயரிய ரகம் தான் வச்சிருக்கீங்க, தரிசு நிலத்தில் விதைச்சா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் விதைக்கிறேன், எங்க விதைக்கிற? அப்புறம் எப்படி அறுப்ப? நான் எவ்வளோ பிளான் பண்ணேன் தெரியுமா? நான் இந்த நாளுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது அவன் கையில் இருந்து வாங்கிடணும்னு சொல்லி நான் எவ்வளோ பிளான், எவ்வளோ காத்திருப்பு, எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம்?
நீ வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ இன்னும் தரிசு நிலமா தானே இருக்க யாக்கோபே. நீ இன்னும் பண்படுத்தப்படலையே. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தினால உனக்கு பயன் இல்லை. நீ அறுக்க முடியாது, நீ அதை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யாப்போக்கு ஆற்றங்கரையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அங்கே ஒரு மறுரூபம் நடக்கிறது. அங்க ஒரு சேஞ்ச் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் யாக்கோபு சொல்லிட்டு இருப்பாரு, என் பலத்தினால, என் திறமையினால ஹல்லேலூயா எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். ஆனா இப்ப யாக்கோபு சொல்லுவாரு, என் அரணே, என் கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, பலனெல்லாம் நீதானையா. என் அரணே, என் கோட்டையே, நான் நம்பும் பலனெல்லாம் நீதானையா. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யாக்கோபுக்கு அங்க நீதியின் விளைச்சல் உண்டாகிறது. பாருங்க, அவனுடைய கண்ணீர் அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில அவன் தேவனோடு போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னால ஏசாவை எதிர்க்க முடியாதுப்பா, என் பலன் எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் ஏசாவை மேற்கொள்ள முடியும், ஏசாவை நான் எதிர்நோக்க முடியும். ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்னு யாக்கோபு அங்க நீதியின் விளைச்சல், அவனுடைய கண்ணீர் அங்கே விதையாக விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய சரண்டர், அவனுடைய ஒப்பு கொடுத்தல் அங்கே நீதியின் விளைச்சலாக விளைவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு ட்ரிக்ஸை யோசிக்கல, எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் வழிமுறையை யோசிக்கல. இப்ப அவனுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல மாத்திரமே. ஆண்டவரே, நான் என்னதான் விதைச்சாலும் நீங்க மழையை வருஷிக்க பண்ணலனா, நீங்க என் நீதி விளைச்சலை வர்த்திக்க பண்ணலனா என்னால ஒண்ணுமே முடியாது. இப்ப யாக்கோபினுடைய அனுபவம் மாறுது. யாப்போக்கின் அனுபவம் யாக்கோபை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ விதைக்கிறான் பாருங்க, ஆண்டவருடைய பேரையே மாற்றுறார், அவனுடைய அடையாளத்தையே மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாக இருந்தவனுடைய அடையாளம் ஒரே ராத்திரியில எப்படி மாறுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஏமாற்றுக்காரன் என்கிற அடையாளம் மாறி தேவனுடைய இளவரசர், பிரின்ஸ் ஆஃப் காட் என்று அவனுடைய அடையாளம் மாறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபையை, காலை வேளையில உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்கான ரேமா, இதுவரைக்கும் உங்களுடைய அடையாளம் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு காலையில அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அந்த யாப்போக்கின் அனுபவத்துக்கு நேராய் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உங்க கண்ணீர் இப்போ விதைக்கப்படும். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைக்காக, உங்களுக்காக நீங்கள் இந்த காலை வேளையில விதைக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் துருத்தியில எடுத்து வைத்து உங்க நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்க அடையாளம் மாறுகிறது, உங்க அடையாளம் மாறுகிறது, உங்க அடையாளம் மாறுகிறது. இதுவரைக்கும் நீங்க ஏமாற்றுக்காரர். ஹல்லேலூயா. இனி 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 தேவனுடைய இளவரசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அடையாளம் ஆதாரம் நான் நிற்கும் வாழ்வின் அர்த்தம் நீதான் ஐயா. என் அடையாளம் ஆதாரம் நான் நிற்கும் அஸ்திபாரம் நீதான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாக்கோபு என்கிற அடையாளத்தினால நான் சுத்திட்டு இருந்தேன். யாக்கோபு என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படியும் மேற்கொண்டு விடுவேன். யாக்கோபு என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நான் நினைச்சேன். ஆண்டவர்,
இன்னையிலிருந்து என் அடையாளம் மாறட்டும், என் அடையாளம் மாறட்டும், என் அடையாளம் நீங்களா மாறணும். என்னை பார்க்கிறவங்க யாக்கோபா பார்க்கக்கூடாது, என்னை பார்க்கிறவங்க யாக்கோபா பார்க்கக்கூடாது, என்னை உங்க பிள்ளையா பார்க்கணும், உங்க இளவரசனை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நீதிக்கென்று யாக்கோபு விதைக்கிறான். யாக்கோபு அவன் வாயாலேயே சொல்ல வச்சார், நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதே 32வது அதிகாரம் 10வது வசனத்துல யாக்கோபு சொல்றான் பாருங்க, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. இப்போதான் யாக்கோபுக்கு தெரியுது, எப்பா நான் இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு வந்ததுக்கு காரணம் நான் போட்டு வச்ச அந்த பட்டைகளினால அல்ல. ஓ, நான் தரித்து அங்க விரிச்ச அந்த செடி கொடிகளினுடைய இதனால இல்லை. புள்ளியும் கலப்புமா மாறினது எப்படி? ஆண்டவர் என் மேல பாராட்டின தயவு. தேவரீ அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இது என்னால வந்ததல்ல, இது என்னால வந்ததல்ல, எல்லாம் உம்மால வந்தது, எல்லாம் உம்மால வந்தது. ஹல்லேலூயா. ஜீசஸ். பாருங்க, இப்படி யாக்கோபு சரண்டர் ஆனோனே, கர்த்தரை தேடின உடனே, ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் செஞ்சாலும் கர்த்தரை தேடணும். ஆமே. ஹல்லேலூயா. நான் சரியாயிட்டேன் அவ்வளோதானே, நான் விதைச்சிட்டேன், தேவன் விளைய செஞ்சாதான் விளையும். ஆமே. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அன்னைக்கு புரிஞ்சிச்சு, இன்னைக்கு நைட்டு நான் முழங்கால் போடலைனா, இன்னைக்கு நைட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேனா, இன்னைக்கு இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையை மட்டும் நான் விட்டுட்டேனா, நான் நிரந்தரமா எல்லாத்தையுமே இழந்துருவேன். என்னை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. இதுவே அனுக்கிரக காலம். இன்னைக்கு நீதிக்கென்று விதையுங்கள், நீதிக்கென்று விதையுங்கள், நீதிக்கென்று விதையுங்கள். உங்க கண்ணீரை விதையுங்க, உங்க அர்ப்பணிப்பை விதையுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அனுபவம் எப்படி மாறிச்சு தெரியுமா? எதுக்கு 400 பேரோட வந்தான் ஏசா? எதுக்கு வந்தான்? யாக்கோபு போட்டுதல்ல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? எத்தனாவது வசனம்? 33 4வது வசனம். எப்படியா கேட்க, யுத்தம் பண்ணணும், என் சகோதரனை அடிச்சு ஒரேடியா போடணும்னு தான் ஒருத்தர் வரான். ஆனால் இங்கே எப்படி மாறுது? பார்த்த உடனே ஓடி போய் அவனை தழுவி, ஒரு பேருக்காக கொஞ்சம் கோபமாக பேசவா செஞ்சுருக்கலாம்ல, அப்படி தானே? ஆனால் ஏசா ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ன செய்யறான்? கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏசாக்கு மாத்திரம் கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏசாவை ஆண்டவர் மாத்திட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை ஆவியானவர் பேசுகிறாருன்னு தெரியல. நான் இதெல்லாம் பேசணும்னு உண்மையாகவே நினைக்கல, ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். யாப்போக்கு ஆற்றங்கரையில் அழுதோடனே ஆண்டவர் அப்படியே வந்து ஏசாவை திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டாரா? லாபானை எச்சரிச்சார்ல, யாக்கோபுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு எச்சரிச்சார்ல, அதே ஆண்டவரால் நினச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? அப்படியே பவுலை போல வர வழியில் கண்ணை குருடாக்கி வழியை தப்பி போக பண்ணி இப்படிலாம் செஞ்சுருக்கலாம்ல. ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனை மாற்றினாரா? அதே சூழ்நிலையில் அப்படியே தான் நடத்துகிறார். அப்போ சூழ்நிலை மாறணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். நீங்கள் மாறுங்க, எல்லாம் மாறும்.
ஆமே, ஹல்லேலூயா. உங்க சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கும். ஏசா வரேன்னு சொன்னவன் அதே 400 பேரோட வந்தான். ஆமே. ஆனா யாக்கோபு மாறினா பாருங்க, சூழ்நிலை அங்க மாறுது. ஹல்லேலூயா. 1 மடங்கு சொத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு வாரி வாரி வழங்குறான். எப்படியா? ஏசா சொல்றான், ஏப்பா எனக்கு தேவையானதெல்லாம் நிறைய இருக்கு, எனக்கு வேணாம். யாக்கோபு வருந்தி, இல்ல அண்ணே, கண்டிப்பா நீங்க அதெல்லாம் வாசிங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கும். 8வது வசனத்துல ஏசா கேட்கிறார், எதுக்குப்பா எனக்கு எதிராக கொஞ்சம் அனுப்புனே, அதெல்லாம் எதுக்கு? உடனே இல்ல என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற. உடனே ஏசா சொல்றாரு, என் சகோதரனே, ஏசா என்ன சொல்றாரு? இப்ப எனக்கு தேவையானது எல்லாம் எனக்கு உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். யாக்கோபு சொல்றான், அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை. வரதுக்கு முன்னாடி ஏசாவுடைய முகத்தை சொப்பனத்துல பார்த்தாலே எப்படி இருந்தது? ஏதோ பேய் வர்றது மாதிரியே இருந்தது. ஆனா இப்ப யாப்போக்கின் அனுபவத்துக்கு அப்புறம் ஹல்லேலூயா, யோசிச்சு பாருங்க, அப்படிதானே? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்போ உன்னை கொல்றதுக்கு 4 பேர் வரான்னு சொல்லிட்டா, நம்ம சொப்பனத்துல கனவுல எல்லாம் அவன் எப்படி வருவான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு, இவ்வளவுதான் ஹைட் இருக்கவன் எப்படி மாறிடுவான்? அந்த ரூஃப் வரைக்கும் ஹைட்டா மாறிடுவான், அப்படிதானே? ஆமா, கையில இப்பெல்லாம் வாழலாம் இல்லை, இப்பெல்லாம் கன்னு தான் இல்ல, அப்படிதானே? அப்போ யாக்கோபுக்கு சொப்பனத்துலலாம் ஏசா எப்படி தெரிஞ்சிருப்பான்? ஏதோ பேய் பிசாசு மாதிரி தெரிஞ்சிருப்பான். ஆனா இப்ப எப்படி தெரியுறான்? உன் முகத்தை கண்டதே தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எப்பா, இந்த திருப்தியெல்லாம் உனக்கு எப்பப்பா வந்துச்சு யாக்கோபே? அதுக்கு தான் யாப்போக்கின் அனுபவம் வேணும். பார்த்தீங்களா, சில எவ்வளோ சொத்து இருந்தாலும், எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் கேளுங்க, வாயிலிருந்து என்னதான் வரும்? ஒன்றுமே இல்லை, சாப்பிடுகிறதற்கே வழி இல்லை, நீ செய்கிற அறிக்கையின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் விட்டுருவார். ஏன்னா நன்மையும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. நீ இல்லைன்னு அறிக்கை பண்ணானா ஆண்டவர் உன் நாவின் அதிகாரத்தின்படியே உனக்கு ஆக கடவுது மகனேன்னு அனுப்பிடுவார். ஆனா சிலரை பாருங்க, குடிக்க கஞ்சி தான் இருக்கும், ஆனா அறிக்கை பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன ஒரு குறைவும் இல்லாம வச்சிருக்காரு, சம்பூர்ணமா வச்சிருக்காரு. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கொஞ்ச வருஷங்களில் அந்த குடும்பம் அவ்வளோ ஆசீர்வாதமா நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த திருப்தி சும்மாலாம் வராதுங்க. இந்த திருப்தி நம்ம மனுஷனாலெல்லாம் வராது, நம்ம சுயத்தினாலெல்லாம் வராது. நம்மளுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் அந்த அந்த இப்போ பாருங்க, உங்கள் வீட்டில் அவ்வளோ இருக்குது, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த 4 முக்கு ஜங்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய பேரலாக அரிசி வச்சுருக்காங்களாம், ஃப்ரீ தானாமா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பை எடுத்துட்டு கிளம்புவோம்? அப்படிதானே? இது மனுஷனுடைய இயல்பு. ஒரு திருப்தியே வராது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது, அப்படிதானே? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திருப்தியும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த நிறைவும் கர்த்தரால வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட்ட எடுக்கலாமான்னு பார்த்த யாக்கோபுக்கு இப்ப பாருங்க என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். எப்படி யாக்கோபு, ஒரு நைட்ல உன்னுடைய இருதயம் இப்படி மாறுமா? இப்படி மாறுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க இருதயம் கடினமா இருக்கா? உங்க இருதயம் தரிசு நிலமா இருக்கா?
உங்கள் இருதயம் சுயத்தை நம்பி சுயத்தை சார்ந்து இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் யாக்கோபு தான், என்னை இஸ்ரவேலா மாற்றிருங்க ஆண்டவரே சொல்லுங்க. காயின் என்கிற ஒரு மனிதனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. காயின் பண்ணது கொஞ்சம் நஞ்ச தப்பெல்லாம் இல்லை, அப்படி தானே? பெரிய தவறு. கூட பிறந்த சகோதரனை என்ன செஞ்சா? ஜஸ்ட் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு பொறாமையினால என்ன செஞ்சான்? சகோதரனை கொலை செய்றான். கொலை செஞ்சுட்டு ஆண்டவர் கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கப்பா? அவனுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுதே. கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங்கே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தப்பு செஞ்சாலும் இருதயம் குத்துறதே இல்லை, ஒரு குற்ற மனசாட்சி வர்றதே இல்லை. அது உணர்ற இருதயமே இல்லைன்னா ஆவியானவர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இருக்கிற இருதயம் உணராம இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இருதயத்தினால ஒரு தப்பை துணிகரமாக செஞ்சுட்டு அதை உணராமல் இருக்கவே முடியாது. மன்னிப்பு கேட்டு அதை சமாதானம் ஆகிறது வரைக்கும் சமாதானமே இருக்காது. ஆனால் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் நம்முடைய இருதயம் ரொம்ப துணிகரமாக கடினமாக இருக்குன்னு ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறாரு, இவனோட ஆன்சர் என்ன? நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நான் என்ன அவனை என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன், நம்மளாம் ஈஸியாக கேட்போம்ல. எப்பவும் ஆம்பளை என்ன என்னை பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுற மாதிரி கேட்குறீரு? ரிப்ளை எப்படி? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? நான் என்ன அவனுக்கு செக்யூரிட்டி கார்டா? எப்படி? கொலை பண்ணி புதைச்சிட்டு வந்திருக்க நீ. ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனுடைய ரத்தம் சிந்தின பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், நீ நிலையற்ற அலைகிறவனாய். அப்போ கூட என்ன செய்யல? ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. மனம் திரும்பாத இருதயம், அது பிசாசுக்குன்னு விற்று போடப்பட்ட இருதயம், தெரியுமா? ஒரு குற்ற மனசாட்சியே கிடையாது, ஒரு வார்த்தை மன்னிப்பே கேட்கல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே, என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்னைய கொண்டு போடுவாங்க, அதனால என் மேலே ஒரு செஞ்ச தப்பு மூடி மறைச்சிட்டார். வசனம் சொல்லுது, அவன் பொல்லாங்க நாள் உண்டாயிருந்தான், பிசாசுனால உண்டாயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு அர்ப்பம் தெரியுதான்னு அர்த்தம் இல்லை. நீ உன் கேரக்டர் அப்படியே நம்ம சொல்லுவோம்ல, அப்பாரு அப்பனுக்கு தப்பாம பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம், தாயை போல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அந்த சொன்னார், பொல்லாங்கனால உண்டாயிருக்கிற உன் கிரியைகள் பொல்லாதவைகள், உன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள். நீதியா இருந்தவனை நீ கொன்னுட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம, அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம, என்னைய எவனும் கொண்டுடக்கூடாது. எப்படி? என்னைய யாரும் கொண்டுடக்கூடாது. காயினை போல இருக்காதீங்க, யாக்கோபு போல இருங்க. யாக்கோபு போல இருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாப்போக்கின் அனுபவம் டெய்லி 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 வேணும். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு யாப்போக்கு தான் நமக்கு டெய்லி டெய்லி தேவைப்படுது. முழங்கால் போட்டுருங்க. ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தை உணர்த்தினா கூட முழங்கால் போட்டுருங்க. நாளை கேட்டுக்கலான்னு பார்க்காதீங்க, நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படுமான்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை செம்மப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது தரிசு நிலம் கடினமான இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது தரிசு நிலம்னா அது யூஸ்லெஸ், அது இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எஸ்தரை குறித்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்தேன்ல, அதில் உள்ள அவுட்லைனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ்தரினுடைய அந்த ஃபேலோ கிரவுண்ட், அந்த தரிசு நிலம் என்ன அப்படின்னு சொன்னால்,
எஸ்தர் இப்போ எங்க இருக்காங்க? அரண்மனையில. நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஆவிக்குரியவர்கள், நிறைய விசுவாசிகளுக்கு நம்ம சேஃப்ப்பா, நம்ம சேஃப். இனி யார் செத்தா எனக்கு என்ன, இனி யார் நரகத்துக்கு போனா எனக்கு என்ன, யாருக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுதான் எஸ்தரினுடைய தரிசு நிலமா இருந்துச்சு. நான் செட்டில் ஆயிட்டேன்ப்பா, நான் ரொம்ப செட்டில், ரொம்ப சைலண்ட். சிலர் அப்படிதான் பார்த்துருக்கீங்க. நான் யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை, நான் உண்டு, என் கடமை உண்டு. இல்லை இல்லை இல்லை, ரட்சிக்கப்பட்டவன் அப்படி சும்மா இருக்க முடியாது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்னுடைய கடமையா இருக்கிறது. அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொன்னாரா? பவுலுக்கு மாத்திரம் நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் தான். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அட்லீஸ்ட் உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்க. யாருக்குமே பயனில்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட கிஃப்டோட போகிறோம்ல. வெறும் கையாக போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது. பரலோகத்துக்கு மட்டும் வெறும் கையை வீசிட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ ரெடியாக இருக்கோம். வெறும் கையை வீசிட்டு போகலாமா? பரலோகத்துக்கு நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கொண்டு போக முடியாது. நான் வீடு கட்டி வச்சுருக்கேன் ஆண்டவரே, அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். நான் கார் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, இங்கே தான் வச்சுட்டு போகணும். நான் பீரோவில் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன் ஆண்டவரே, இங்கே வச்சுட்டு வா. ஆத்துமாக்களை மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்காக கொண்டு போக முடியும். ஆண்டவருக்காக நம்ம செய்த நம்முடைய நீதியின் கிரியைகள் மாத்திரம் தான் நம்ம கூட கொண்டு போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எஸ்தரை பாருங்க, அவளுடைய அமைதி, பயங்கர செட்டில்டு லைஃப் இல்லை. அவளுடைய அமைதி மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு. இன்னைக்கும் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயம் இல்லை. அவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ, ஏதாவது நம்ம மனசு கஷ்டப்படும்படி பேசிடுவாங்களோ, இப்படி சில பயங்கள் இருக்குல்ல. இங்கே வெளியில் என்ன நடக்குதுன்னே எஸ்தருக்கு தெரியாது. வெளியில் பெரிய சம்பவம் நடக்க போகுது. அவனுடைய யூத ஜனமே என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஆனால் எஸ்தருக்கு இப்படி ஒரு மேட்டர் நடக்குனே தெரியாது. அங்கே அரண்மனையில் பயங்கர ராஜ கவனிப்பு, ராணியில் அப்படி தானே. ஆனால் அவளுடைய தரிசு நிலம் உடைக்கப்படுகிறது. எப்படி? மொர்தகாயினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்ல, இந்த காலத்துக்கு நீ உதவியாக இருக்கும்படி தான் உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. இதை நீ மிஸ் பண்ணிட்டானா, யூதனா இருக்கிற நீயும் என்ன செய்வ? அழிவ. ஞாபகத்தில் வச்சுக்கோ. மொர்தகாயினுடைய வார்த்தைகள் எஸ்தரை உடைத்தது. ஆமே, ஹல்லேலூயா. அவன் நீதிக்கென்று விதைக்கிறார். எப்படி? அவளும் அவளுடைய தாதிமாரும் 3 நாள் என்ன செய்கிறாங்க? உபவாசித்து, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து என்ன செய்யறா? ரிஸ்க் எடுக்கிறா. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ரிஸ்க் எடுங்க. சொல்லுங்க. உங்க பக்கத்தில் ஆள் இல்லைன்னா பின்னாடி திரும்பி சொல்லுங்க. ஆமா, ரிஸ்க் எடுங்க. ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுங்க. சொல்லுங்க, ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகபோகமாய் வாழ்பவள், fill in the blanks. சரியா? எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நான் சுகபோகமாக வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல. ஆண்டவருக்காக நான் ரிஸ்க் எடுக்கும்படியாய், ஹல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த உலகத்தில் எனக்கு அடி அவமானம் இந்த வாரத்திலேயே போன வாரத்தில் இருக்குது. காம்ஸ்டெயின்ஸ்ங்கிற பாதிரியார் 2 சின்ன பிள்ளைங்களோட உயிரோட காரில் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரித்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் பல மிஷினரிகளுடைய ரத்தம் சிந்தப்பட்ட மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளால் ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் சொல்ல முடியலைன்னா நம்ம பெற்ற ரட்சிப்புக்கு அர்த்தமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிக்கென்று விதையுங்கள். ராஜா கொன்னாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன் சொல்லிட்டு தானே போனா. நீதிக்கென்று அவ எடுத்த முடிவை பாருங்க. யூதருக்கே பெரிய ரட்சிப்பு. மொர்தகாய்க்கு கனம், எஸ்தருக்கு கனம், ராஜ சமூகத்திலேருந்து அவளுக்கு ஃபேவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ சமூகத்தில் அவளுக்கு தயையும் பட்சமும்.
எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்னனாலும் கேளு, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தருவேன். சரி, மீதியை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க, சரியா? இது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணும். ஓகே, சரி. மூன்றாவதாக அன்னாள் எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு வெறுமையின் அனுபவம், ஒரு கனியற்ற அனுபவம். அன்னாளுடைய வாழ்க்கையில் வெறுமைக்கு மேலே வெறுமை. ஹல்லேலூயா. ஆனால் அன்னாளுக்கு எப்படி அந்த வெறுமையை உடைக்கிறதுன்னு தெரியல. எல்கானா அவனுடைய வார்த்தைகளில் திருப்தி அடைந்து உட்கார்ந்தாச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, இதுக்கு மேலே என் வெறுமையின் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கிளம்புறா, நீதிக்கென்று விதைக்கிறா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய மனக்கு லேசத்தை தெரியப்படுத்துறா. ஆண்டவர் நீதியை வருஷித்தார். ஆமென். சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, இதை மட்டும் வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஹல்லேலூயா. தேவ தயவு எதுக்கு கொடுக்கப்படுகிறது? நீ குணப்பட. இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஆண்டு டைமை கொடுத்துட்டே இருக்கார்ல, மனம் திரும்பாமல் இருந்தாலும் டைம் கொடுத்துட்டே இருக்கார்ல, அதை அசட்டை பண்ணுறோம். தேவ தயவு எதுக்கு? நம்ம திருந்தணும், குணப்படணும். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அறையப்பட்டாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச தயவு. அவங்க என்னைக்கு வேணாலும் அறையப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்படி தானே? எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்தில்? அந்த கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட தகுதியானவர்கள். சிலுவையில் அறையப்பட்ட அளவுக்கு பெரிய குற்றத்தை செய்தவர்கள். அவங்க என்னைக்கு வேணாலும் அறையப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச தயவு என்ன தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச தயவு என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? அதை ஒருத்தன் யூஸ் பண்ணான், ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான். ஒருத்தன் இகழ்ந்தான், நீ தேவனுடைய குமாரனா, நீ கிறிஸ்துவா, நீ சிலுவையில் இறங்கு, என்னையும் இறக்குன்னா. இன்னொருத்தன் என்ன சொன்னா? நீங்க உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் ஆண்டவரே, நீங்க கடைசி நாளில் வருவீங்க, நீங்க இன்னைக்கு பரதீசில் போவீங்க, நீங்க இன்னைக்கு உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்க சொன்னானா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். தேவ தயவை யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா, என் மேலே காண்பித்த தயவுக்கும் என் மேலே நீங்கள் காண்பித்த சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரனல்ல. அப்பா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைப்பா. என் மேலே எவ்வளோ இரக்கம் பாராட்டுறீங்க, என் மேலே எவ்வளோ தயவு. யோபு சொன்னாரு, எனக்கு தயவை பாராட்டுனீங்க, என் ஜீவனை காப்பாற்றுனீங்க, எனக்கு தயவை பாராட்டுனீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நீங்கள் நடத்திட்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் பாத்திரனே இல்லைப்பா. கிருபையா தயவா என்னை நடத்திட்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ.
கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதையும் சிலுவை நாதா. கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதையும் சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் இந்த சரணத்தை நம்ம பாட போறோம். கள்ளனாயினும் நான் நீங்க பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனுக்கு கூட அருள் செய்தீங்களே ஆண்டவரே, எனக்கு அருள் செய்யாம போயிருவீங்களா? கள்ளனுக்கு கூட ஆண்டவர் தயவை காமிச்சார்ல, நீங்க அவருடைய பிள்ளை, உங்களுக்கு தயவை காண்பிக்காம போயிடுவாரா? இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். உங்க தரிசு நிலத்தை கர்த்தர் பண்படுத்தும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை உடையுங்க, ஆண்டவர் என்னை பிரேக் பண்ணுங்கப்பா, என்னை பண்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு சரியானபடி என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ். கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் இருதயம் பண்படுத்தப்படட்டும், தரிசு நிலங்கள் பண்படுத்தப்பட்டு தயவு கொத்ததாய் அறுப்பு அறுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவோடு பேசியிருக்கீங்க, நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வார்த்தையின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பிரயாண பாதுகாப்பு இருக்கட்டும், சரீர பாதுகாப்பு இருக்கட்டும், வேலை ஸ்தலத்திலையும் பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord.